அசோகன் பில்லர், அந்த பில்லர் வந்துட்டு இங்கேருந்து கிடச்சது தான். ஸோ பாதி இங்கே இருக்குது, பேலன்ஸ் வந்துட்டு டெம்பிள் பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு புத்தர் டெம்பிள் போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணும்போது நிறைய பீப்புள்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அமைவாங்களே. ஸோ அதனால இன்றைக்கி நிறைய பேர் இன்னும் உங்கள் பேர் என்ன? ஓகே. அவர் பிஜு. நீங்கள் உங்கள் பேர்? சுமேஷ். ஒரு ராஜேஷ். சரி, ஓகே. ஸோ டெம்பிள் பக்கத்தில் வந்தாச்சு, வாங்க போகலாம். செம்மையாக ஆட் பண்ணியிருக்காங்க. பட் உள்ள வந்து எல்லாத்தையும் சைலண்டாக இருக்க சொல்லியிருக்காங்க. அந்த சாமி பாருங்க, புத்தர். ஸோ கோவிலை பார்த்தாச்சு. கோவில் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக அழகாக இருக்குன்னு. புத்தர் நிலை ஒரு அமைதியான இடம் தானே. ஸோ சைலண்டாக தான் இருக்குது, அவ்வளோ அமைதியாக இருக்குது உள்ள. இதை பார்க்க அவ்வளோ டூரிஸ்ட் வராங்க. புத்தர் வாழ்ந்த இடம் இது. இவ்வளோ பெருசாக எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். அதுக்கு மேலே இடி தாங்கி வச்சுருக்காங்க அவங்க பாருங்கள். வேற லெவலில் இடி தாங்கி வச்சுருக்காங்க. ஸோ செம்ம பெருசு. அனில். ஸோ இங்கே ஒரு புத்தரோட அந்த இது இருக்குது. போகலாம். டொனேஷன் பாக்ஸ். ஓகே, அடுத்து புத்தரோட இதுவும் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து இதுக்கு போகலாம் வாங்க. கண்டிப்பாக அந்த புத்தர் ஸ்ட்ரீட் வந்து ஒன்று விசிட் பண்ணுங்கள், செமையாக இருக்கு. அர்ப்பண் தான் வேறு லெவல். அடுத்து வந்து ஜெயின் டெம்பிள் போகிறோம். ஸோ ஜெயின் டெம்பிளில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஒரு பெரிய சுற்றி பார்க் மாதிரி இருக்குது. இது வந்துட்டு புத்தர் டெம்பிள். அவ்வளோ பெரிய ஆலமரம்லாம் இருக்குது பாருங்களேன். ஸோ இப்போ க்ளோஸில் இருக்குது டெம்பிள், எப்போ ஓப்பன்னு தெரில. நல்லா இருக்கு. 50 100 50 rupees. भैया ये कितना? 350 रेट है सही. बार्गेन. இதெல்லாம் என்னென்ன கதைண்ணே? இதெல்லாம் என்ன விஷயம்? ஸோ அசோகன் பில்லர், அந்த பில்லர் வந்துட்டு இங்கேருந்து கிடச்சது தான். ஸோ பாதி இங்கே இருக்குது, பேலன்ஸ் வந்துட்டு மியூசியத்தில் இருக்குது. ஸோ இது பாதி கல், அதுக்கு மேலே செங்கல், மேலே இடிதாங்கி. ஸோ அதுலேயே 1-2 செடியெலாம் வளர்ந்துருக்கு. புத்தர் இங்கே வந்துட்டு இந்த யோகா பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம உடச்சி எடுத்து போயிருக்காங்கல்ல அசோக சக்கரம். இப்போ இதெல்லாம் இப்போ அங்கே இருக்குல்ல மியூசியம். இதெல்லாம் புல்லெல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்த தானே இப்படி மாற்றிருக்காங்க. ஒரு மண்ணு வைத்தின ஸ்தலத்துக்கு உள்ள மண்ணு படின்னு கிடச்சது எல்லாம். மண்ணின் அடியில்
புத்தர் காலகட்டத்தில் 3ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. ஸோ அந்த இடத்த தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே இருந்தால் அசோக சக்கரம் எடுக்கப்பட்டது. ரவுண்ட் ஆக்கிட்டீங்கன்னா கட்டணும் நைட்டு ஃபுல் ஹோல்சேல். ஆமாம், அப்போ நல்லா இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கு. பட் பார்கெயின் பண்ணுங்கள். நம்ம பேரம் பேசினா மட்டும்தான் ரேட்டு கம்மியாகுது. ஸோ அங்கேருந்து எடுக்கப்பட்டதெல்லாம் இங்கே வந்து மியூசியத்தில் வச்சுருக்காங்க. கோடலியும் அருவாளும் பரவாயில்ல, அதோட டீட்டெயிலாம் கோயிலில் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து எடுக்கப்பட்ட புத்தர் சிலையெல்லாம் இருக்குது. வா, இவ்வளோ பெரிய கல்லில் உண்டாக்கப்பட்டதா? எப்படி இருந்துச்சு பர்ச்சேஸ்லாம் சொல்லுங்கள். பார்கெயின் பண்ணி ஸ்டாண்டர்டாக பண்ணி வச்சிருக்கு. நல்லா நல்லா நீட்டு குவாலிட்டி ப்ராடக்ட். நேற்று வந்து சேலரி அதனால பரவாயில்ல. அதான் வேணும்ல. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க.